ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது பெர்மிட்டேஷன் அண்ட் காம்பினேஷனில் இன்னொரு சம் பார்க்க போகிறோம். இன் ஹவு மெனி வேர்ட்ஸ் த லெட்டர் ஆஃப் தி வேர்ட் லீடர் கேன் பி அரேஞ்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்படி அரேஞ்ச் பண்ணுவோம்னா இந்த இப்படி தாங்க, ஏடிஇஇஎல்ஆர், ஏடிஇஇஆர்எல், ஏடிஇஎல்இஆர், இந்த மாதிரி ஒவ்வொன்றா மாற்றி மாற்றி அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ இதோட வேஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, மொதல் வந்து எத்தனை லெட்டர் இருக்குன்னா நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் வந்து 6 லெட்டர்ஸ். ஸோ அதை வந்து ஃபேக்டோரியலில் போட்டிருக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு வேர்டு ரிப்பீட் ஆகிருக்கான்னு பாருங்கள். ரிப்பீட் ஆகிருந்தால் எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஸோ இங்கே வந்து ஈன்ற லெட்டர் மட்டும் 2 வாட்டி வந்திருக்கு. ஸோ அதை வந்து டிவிசிபிளாக பண்ணணும். ஸோ இங்கே இது 2 வாட்டி வந்துச்சுன்னா அதோட அரேஞ்ச்மெண்ட் வந்து கம்மியாயிரும். அது எப்படின்னு அப்புறம் சொல்கிறேன். இந்த ஆன்சர் சொல்லி முடிச்ச பிறகு சொல்கிறேன். அது வந்து 2 ஃபேக்டோரியலால் டிவைட் பண்ணுறப்ப ஏன் 2 ஃபேக்டோரியல் போகிறோம்னா E 2 வாட்டி வந்துருக்கு. சப்போஸ் A 2 வாட்டி வந்துருந்துச்சுன்னா A மற்றும் அண்ட் E ரெண்டுமே 2 வாட்டி வந்துருச்சுன்னா 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல் அப்படி போட்டிருப்போம். ஸோ சப்போஸ் 3 டைம் வந்துருச்சுன்னா 3 ஃபேக்டோரியல் அப்படின்னு டிவிசிபிளாக போட்டிருப்போம். இங்கே வந்து இதோட ஆன்சர் வந்து E மட்டும் தான் இங்கே வந்து 2 வாட்டி வந்துருக்கு. ஸோ இதோட வேல்யூ வந்து 6 ஃபேக்டோரியல் டிவைட் பை 2 ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல் டு 720 டிவைட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 360. இப்போ வந்து ஏன் வந்து இங்கே கீழே 2 ஃபேக்டோரியல் போட்டோம், ஏன் டிவிசிபிள் பண்ணுறோம், ஏன் 6 ஃபேக்டோரியல் எப்படி வந்துச்சு அப்படின்றது தான் சொல்ல போகிறேன். நல்லா கவனிங்க. லீடர் LEADER அப்படின்றது ஒரு 6 எழுத்து வார்த்தை. இதை அரேஞ்ச் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு வந்து ஆல்ஃபபெட்டிக் கலரில் அரேஞ்ச் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து A, செகண்ட் லெட்டர் வந்து E, தேர்ட் லெட்டரும் E தான். சாரி, செகண்ட் லெட்டர் D, தேர்ட் லெட்டர் E, ஃபோர்த் லெட்டரும் E தான். ஃபிஃப்த் லெட்டர் L, அடுத்து R. இதாங்க ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் மொதல் ஆர்டர். இதான் மொதல் வேர்டு. இந்த நெக்ஸ்ட்டு வேர்டு பார்த்தீங்கன்னா ADEERL, இது மட்டும் மாறும். ஸோ கடைசி இந்த அதாவது மொதல் 4 எழுத்தை மட்டும் கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு எத்தனை ஃபேக்டோரியல் உருவாக்கலாம்னா 2 ஃபேக்டோரியல். கரெக்டாங்க. அதாவது 2 வேஸ். மொதல் 4 லெட்டர் மட்டும் கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டோம்னா, அடுத்து மொதல் 3 லெட்டரை மட்டும் கான்ஸ்டண்ட்டாக வச்சுருந்தோம்னா எத்தனை லெட்டர்னா, இப்போ ELR ERL வந்துச்சா, ELR ERL வந்துச்சு. அதே மாதிரி LER அண்டு LRL, LRE, நெக்ஸ்ட்டு REL அண்டு RLE. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 6 வந்திருக்கும். அதாவது 3 ஃபேக்டோரியல். மொதல் 3 லெட்டரை மட்டும் கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு 3 லெட்டரை சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ 3 லெட்டரை சேஞ்ச் பண்ணுறதுனால 3 ஃபேக்டோரியல். ஃபஸ்ட்டு 2 லெட்டரை சேஞ்ச் பண்ணனால 2 ஃபேக்டோரியல் வந்துச்சு. இப்போ லாஸ்ட்டு 3 டிஜிட் லெட்டரை சேஞ்ச் பண்ணுறதுனால 3 ஃபேக்டோரியல் வந்துச்சு. இதே மாதிரி இந்த 4ஐயும் எடுத்துக்கோங்களேன். 4ஐயும் எடுத்து சேஞ்ச் பண்ணோம்னா 4 ஃபேக்டோரியல். அதேமாதிரி இந்த 5 லெட்டரை எடுத்து சேஞ்ச் பண்ணோம்னா 5 ஃபேக்டோரியல். இந்த 6 லெட்டரை சேஞ்ச் பண்ணோம்னா 6 ஃபேக்டோரியல். சரி, இப்போ இங்கே டிவிசிபிளில் 2 ஃபேக்டோரியல் வந்துச்சு அப்படின்னு தானே கேட்குறீங்க. இங்கே வந்து E வந்து 2 டைம் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ இப்போ அடுத்த லெட்டரை என்ன பண்ணுவீங்கன்னா ADELR அப்படி போட்டிங்களா. இப்போ EE திரும்ப ஒரு அதே லெட்டரை வந்து ரிப்பீட் ஆகும். ஏன்னா இந்த தேர்ட் லெட்டரில் இருக்கிற ஈயையும் ஃபோர்த் லெட்டரில் இருக்கிற ஈயையும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். என்ன தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் அது இந்த வார்த்தைக்கு சேமாக வந்துடும். அதே மாதிரி இந்த லெட்டரை வந்து அதனால் அதோட கவுண்ட் வந்து நம்மளுக்கு பாதியாக குறையும். ஏன்னா 2 டைம்ஸ் வந்திருக்கனால. இதே 3 டைம்ஸ் வந்துருந்துச்சுன்னா அதோட வேல்யூ வந்து 3 ஃபேக்டோரியலால் குறையும். அந்த மாதிரி தான் குறையுங்க. ஸோ இதான் அதோட ரீசன். ஸோ இந்த மாதிரி இதோட அரேஞ்ச்மெண்ட் வந்து 360 அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. அதேமாதிரி இதோட ரேங்க் கண்டுபிடிங்கன்னு சொல்லுவாங்க. இதோட ரேங்க் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ இந்த லீடர்ன்ற வார்த்தையோட ரேங்க் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அதை வேறு வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து வர வீடியோ அது ரொம்ப கொஞ்சம் ஃபாஸ்ட்டான ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு சம் வந்து இந்த சம் பார்ப்போம். ஹவு மெனி 4 லெட்டர் வேர்ட்ஸ் வித் ஆர் வித்தவுட் மீனிங், அதாங்க வித் ஆர் வித்தவுட் மீனிங் கேன் பி ஃபார்ம்டு வித் வேர்ட் லாகரம்ஸ் இஃப் த ரிப்பீட்டேஷன் ஆஃப் லெட்டர் இஸ் நாட் அலோட். அதாவது இங்கே வந்து 6 லெட்டர் கொடுத்துருந்தோம், அதை அரேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா 10 லெட்டர் வேர்டை கொடுத்துட்டாங்க. அதில் 4 லெட்டரை மட்டும் எடுங்கன்னு இருக்காங்க. அதில் 4 லெட்டர் வேர்டை ஃபார்ம் பண்ணுங்கன்னு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வித் ஆர் வித்தவுட் ரிப்பீட்டேஷன் அப்படி சொல்லிட்டாங்க. வித் ஆர் வித்தவுட் மீனிங் சொல்லியிருக்காங்க.
ரிப்பீட்டேஷன் நாட் அலவுடு. ஸோ ரிப்பீட்டேஷன் நாட் அலவுடுனா அதோட கவுண்ட் வந்து குறைஞ்சிட்டே வரும். ஃபஸ்ட்டு லெட்டர் ஃபஸ்ட்டு பிளேஸ் மொதல் 4 பிளேஸ் இருக்குங்க. 1 2 3 4 பிளேஸில் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு பிளேஸில் மொத்தம் 10 லெட்டர் இருக்குது. பாசிபிலிட்டி வந்து 10 வேர்ட்ஸ் வரலாம். ரைட்டா? 10 வேர்ட்ஸ். நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டே வரணும் ஒவ்வொரு பிளேஸையும். நெக்ஸ்ட் பிளேஸில் 9 லெட்டர்ஸ் தான் வர முடியும், ஏன்னா ஒரு லெட்டர் வந்து ப்ளேஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பிளேஸில் 8 லெட்டர்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் பிளேஸில் 7 லெட்டர்ஸ். நெக்ஸ்ட் அவ்வளோதாங்க, 4 வேறுங்க. ஸோ இது எப்படி இருக்குன்னா 10PR 10P4 அதோட வேல்யூ தாங்க இதோட ஆன்சர். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா வித்தவுட் ரிப்பீட்டேஷன்னா இப்படி வரும். இஃப் த ரிப்பீட்டேஷன் இஸ் அலவுடு அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நாட் எடுத்துடுறோம் அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா அதோட ஆன்சர் எப்படி வரும்னா 10 × 10 × 10 × 10. ஸோ ஃபுல்லாமே 10 × 10 × 10. ஸோ 10 பவர் 10 × 10 × 10. ஸோ 1 lakh. இதாங்க இவ்வளோதாங்க இந்த சம்.